வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. பிரமிட். இந்த பிரமிட் வந்து எஜிப்ட் நாட்டில் இருக்கு. எஜிப்ட் நாடு அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த நாட்டில் இருக்கிற பிரமிடை தான் நம்ம வந்து ஞாபகத்தில் சொல்லுவோம். இந்த பிரமிட் கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இதனுடைய மொத்த உயரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 480 அடி உயரம். இதனுடைய 4 சைடுல இருக்கிற அந்த வித்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 755 அடி. அதனுடைய ஒவ்வொரு சைடோட வித்தும் 755 அடி இருக்கு. இந்த பிரமிடுடைய டோட்டல் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 57,000 லட்சம் டன். அவ்வளோ வெயிட்டு தான் இந்த மொத்த பிரமிடோட வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிரமிடு வந்து கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 30,000 வேலையாட்களை வச்சு கட்டியிருக்கிறதாகவும், அந்த 30,000 பேருமே ஒரு ஹைலி ஸ்கில்டு டெக்னீஷியன்ஸாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மொத்த பிரமிடனுடைய கற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை வந்து 23 லட்சம் கற்கள், 23 லட்சம் பாறையை வந்து கொண்டு தான் இந்த பிரமிடை வந்து உருவாக்கியிருக்காங்க. பொதுவாகவே எஜிப்தியர்கள் வந்து ஒருத்தங்க இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. அதனால அந்த பிரமிடு கட்டத்துக்கு காரணமா இருந்தது யாருன்னா ஃபோ அப்படின்னுங்கிற ஒரு மன்னர் தான். அவர் தான் இந்த மாதிரி பிரமிடை வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. அதனால அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்ந்து இந்த பிரமிடை கட்டுறாங்க. இந்த பிரமிடுக்குள்ளாக தான் அந்த மன்னர் பரம்பரையில் ஒவ்வொருத்தர் காலம் ஆனாங்கனாலும் அந்த பிரமிடுக்குள்ளாரையே அவங்கள வச்சு புதைச்சு அவங்க கூடயே அவங்க சம்பாதிச்ச தங்கம் வைரம் எல்லாத்தையுமே அவங்க கூடயே வச்சு வந்து புதைச்சிருவாங்க. இதுதான் அந்த காலத்துல எஜிப்டினுடைய பாரம்பரிய வழக்கமா இருந்தது. இந்த பிரமிடை வந்து எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஒரு சொல்லப்பட முடியாத ஒரு உண்மையாத்தான் இருக்கு. இந்த பிரமிடு கட்ட வேண்டிய அந்த கற்கள் எல்லாமே நைல் நதி மூலியமா தான் கொண்டாந்து வச்சு இந்த பிரமிடை கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரமிட் வந்து இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குமா, சுற்றி ஒரு டெசர்ட் உள்ள ஏரியா அதுலனா அதுக்கு நடுவில் தான் இந்த பிரமிடானது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பாலைவனத்து ஏரியாலனா இந்த பிரமிடானது கட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரமிடு கட்டப்பட்ட அந்த கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாறைகள் என்ன கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 900 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து நைல் நதி மூலியமாக தான் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பிரமிடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரமிடை சுற்றியும் மிகப்பெரிய மர்மமான நிறைய எக்கச்சக்கமான மர்மங்கள்லாம் இருக்கு. இந்த பிரமிடில் இன்னுமே ஓப்பன் பண்ண முடியாத நிறைய கதவுகள் எல்லாமே இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அது எல்லாமே மிஸ்ட்ரி விதைந்த இடங்கள்லாம் இருக்கு. அதனால அதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே வித்துடலாம் அப்படின்னு சொல்லியும் இதை நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பிரமிடு வந்து உள்ளுக்குள்ளார ஒருத்தங்க போனாங்கன்னா உள்ளுக்குள்ளா வந்து எப்பயுமே வந்து 20 டிகிரி செல்சியஸில் தான் இந்த பிரமிடுக்குள்ளார இருக்க முடியும் அப்படின்னும் சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரமிட் வந்து ஏகப்பட்ட நிலநடுக்கந்தம், புயல்கள் எல்லாத்தையுமே சந்திச்சு இருக்கு. ஆனால் இம்மையிலுமே எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த பிரமிடுக்கு வந்து ஏற்படுதா. எல்லாமே லைம்ஸ்டோனாலையும் ஒரு அந்த பாறைகளுடைய இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி மூலியமா தான் இந்த பிரமிடானது கட்டப்பட்டிருக்கு. இங்க பிரமிடை ஆராய்ச்சி செஞ்ச வல்லுநரெல்லாம் இந்த பிரமிட்லேருந்து ஏதாச்சும் ஒரு பாறையை ரிமூவ் பண்ணாலுமே ஒட்டுமொத்த பிரமிடுமே வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துரும், இடிஞ்சு கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சில வல்லுநர்கள் எல்லாமே தங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால இந்த பிரமிட் வந்து இன்னுமே ஒரு உலக விஷயத்துல ஒன்னாதான் எல்லாராலையுமே பார்க்கப்படுது.
தேவ ஷலஷா கோடிக்கணக்கான டூரிஸ்டுகள் இன்னும் போய் அந்த பமீரை பார்த்து வேண்டிருக்கு தான் இருக்காங்க. மீண்டும் யாராச்சும் நக்கலி இப்போ பமீரை பார்த்து மினிமம் கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.